ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஜம்போ டெஸ்டர். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பைத்தான் கோர்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். காஷியன் ப்ராடக்ட்டில் பைத்தான் கோர்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு காஷியன் ப்ராடக்ட்டில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஓகேங்களா? நம்ம காஷியன் ப்ராடக்ட்டில் படிக்கிறோம் பைத்தான் கோர்ஸ், அது டேட்டா சயின்ஸ் சேர்ந்தோம். இப்போ பைத்தானுக்கும் படிச்சுட்ருக்கோம். இப்போ காஷியன் ப்ராடக்ட்டில் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, பைத்தானா என்ன, பைத்தானோட லோகோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதான் பைத்தான், ஓகேங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கும். பைத்தான் லோகோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ பைத்தானா என்ன அப்படின்னு பார்ப்போம், ஓகேங்களா? இது இங்கிலீஷில் கொடுத்துருவோம், தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பைத்தான்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு கோடிங், ஓகே, என்னோட லாங்குவேஜ், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். என்னென்னா இப்போ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னா, நம்ம ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு கட்டளை ஏற்றுறோம் ஒரு சிஸ்டமுக்கு, இந்த வேலை எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறதா ப்ரோக்ராம், ஓகேங்களா? அதுதான் அதை வந்து நான் பைத்தான் லாங்குவேஜ் மூலம் பண்ணுறேன். இப்போது பைத்தான் எப்படி டேட்டா சயின்ஸுக்கு எனக்கு உதவுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டேட்டா சயின்ஸ் என்ன, யூடியூப்பில் இப்போ யூடியூப் இன்ஸ்டாகிராம்னால் நீங்கள் ஒரு சர்ச் பண்ணுவீங்க. அந்த சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சஜஷனாக நிறைய வீடியோஸ் வரும். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். இப்போது இது என்ன, இப்போ கம்பெனிஸ் எப்படி ரன் பண்ணுறாங்க, இந்த டேட்டா சயின்ஸ் வச்சு எப்படி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் என்னென்ன தேடுறீங்களோ அதாவது உங்கள் டேட்டா எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த விரும்புகிற மாதிரி உங்களுக்கு சஜஷனில் எல்லாத்தையும் காட்டுவாங்க. இது வந்து நான் கெட்டதா அப்படின்னு கேட்டால், பட் கெட்டதுக்கு மாதிரி கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவையோ நீங்கள் சர்ச் பண்ணுறது உங்களுக்கு வருது. இப்போது நீங்கள் அமேசானில் போய்ட்டு ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறீங்க, அப்படியே யூடியூப்பில் போய்ட்டு ஜஸ்ட் நல்ல வீடியோ இல்லை எஜுகேஷன் வீடியோ, டெக்னாலஜி வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி நீங்கள் படிக்கிறீங்க. இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் தான் பண்ணிட்டுருக்கோம், ஓகே, டெஸ்டராக இருந்தோம். இப்போ டெஸ்டிங் நான் படிச்சுட்ருக்கேன். டெஸ்டிங் படிக்கும்போது நான் வந்து டேட்டா சயின்ஸ் பற்றி அதிகமாக சர்ச் பண்ணதுனால எனக்கு டேட்டா சயின்ஸ் பற்றியே ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் சர்ச்சில் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா எனக்கு பைத்தான் வந்து சஜஷனில் பைத்தான் வந்து இப்போது இதில் நல்லது தானே. நான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் நல்லதுன்னு சொல்கிறேன்னா, எனக்கு இப்போது நான் என்ன படிக்கணும், எனக்கு எக்ஸ்ட்ராவாக நான் லேர்ன் பண்ணி இப்போ வந்தே இருந்தால் சஜஷன்லாம் காட்டினே இருக்குது, ஓகேங்களா? சஜஷனே எனக்கு வந்துகிட்டே இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணலான்னா, இது நான் எனக்கு படிக்கணும்னு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது, ஓகேங்களா? அதனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு என்னோடய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் காஷியன் ப்ராடக்ட்டில் எனக்கு சூப்பராக சொல்லி டேட்டா இது எல்லாமே எனக்கு எங்கே சொல்லி கொடுத்தாங்கன்னா, காஷியன் ப்ராடக்ட்டில் இன்றைக்கி கிளாஸில் எனக்கு சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கி நான் பார்த்த டாப்பிக்கில் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, ஓகேங்களா? அப்புறம் இந்த பைத்தான் வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, நம்மளால் இந்த வெப் அப்ளிகேஷன் என்னன்னா, ப்ரௌசர் மூலமாக சர்ச் பண்ணுற அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அந்த வெப் அப்ளிகேஷன் ரெடி பண்ணலாம். அப்புறம் இதை வந்து GUI டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பைத்தான் வச்சு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப் சர்வீஸ். அது வெப் சர்வீஸ் என்னன்னா, நான் என்னோட ப்ரௌசரை சர்வீஸ், அதாவது அப்டேட் அடிக்கிட்டு அப்டேட்லாம் வருதில்ல, அது எல்லாமே சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்போ என்னென்ன கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, யூடியூப், நான் சொன்னாங்க யூடியூப், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட், அப்புறம் இதேமாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பைத்தான் எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னா, எனக்கு டேட்டா சயின்ஸுக்கும், அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸை வச்சு நான் வந்து நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிச்சிட்டிங்கன்னா நம்மளால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போதைக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் டேட்டா சயின்ஸ் படிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு அதை வச்சு மிஷின் லேர்னிங் கற்றுக்கலாம். மிஷின் லேர்னிங் கற்றுக்கிட்டா உங்களால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண முடியும். அதாவது ChatGPT அந்த மாதிரி உங்களாலே ஒன்று க்ரியேட் பண்ண முடியும். பட் இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் பேஸாக கண்டிப்பாக படிக்க வேண்டியது பைத்தான். அதனால் பைத்தானை பற்றி என்னென்ன சொல்லி கொடுத்தான்னு சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ பைத்தான் வச்சு நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறேன்னா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறோன்னா என்னோடய சேனல்ஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சியர்ஸ்.